வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதுசாட்டு அப்ளை பண்ணவங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 வர தொடங்கிட்டு உங்களுக்கு அந்த ₹1 வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் வங்கி கணக்கை செக் பண்ணுங்கள். சம்டைம் உங்களுக்கு ₹1 வரலன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொண்டு வந்துள்ள ஒரு முக்கியமான திட்டத்தில் ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் மாதந்தோறும் 15ஆம் தேதி ₹1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி நிறைய விண்ணப்பம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வச்சிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போயிட்டு நீங்கள் உங்கள் புதுசாட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆனவங்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ண மறந்தவர்களும், புதிய ரேஷன் கார்டு எடுத்தவங்களும் புதுசாட்டு விண்ணப்பம் பண்ணாங்க. விண்ணப்பம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெரிஃபிகேஷன், சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மூலமாட்டு வெரிஃபிகேஷன் நடைபெற்றது, சிலவங்களுக்கு டைரக்டாக போய் வெரிஃபிகேஷன் நடைபெற்று, சிலவங்களுக்கு வெரிஃபிகேஷனே நடக்காம அவங்களோட வெரிஃபிகேஷன் முடிந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரவர் வங்கி கணக்கில் ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ₹1 SMS வரலன்னு சொன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க மல்டி அக்கௌண்ட் வச்சிருந்தா வேற அக்கௌண்ட்ல உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருந்தா அந்த அக்கௌண்ட்டும் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய பேர்ல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் புக்கையும் நீங்க ஒன்ஸ் பிரிண்ட் போட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க ₹1 வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ₹1 வந்திருந்தா உங்களுக்கு டிசம்பர் மாதம் இப்ப பாத்தீங்கன்னா முன்கூட்டியே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொடுக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க தொடங்கி வைக்கிறாங்க டிசம்பர் 12ஆம் தேதி. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி தான் வழங்குவாங்க. இப்ப டிசம்பர் 12ஆம் தேதியே கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆகலைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுவும் மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கூடுதல் பயனாளிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் டிசம்பர் 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதல்வர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்திருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேர் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.14 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் இனி மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை மீண்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கூறி தற்போது 29 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருக்கின. தகுதியான நபர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி அன்று மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. தகுதி இருந்தும் வரவில்லை என்றால் தாங்கள் பகுதி கோட்டாட்சியரிடம் முறையிடலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய வங்கி கணக்கில் உங்களுக்கு அதுக்கு முன்னால ₹1 வராம இருந்தாலும் இல்ல 12ஆம் தேதி ₹1000 வராம இருந்தாலும் நீங்க மேல்முறையீடு செய்யலாம். அதுவும் எப்படி மேல்முறையீடு செய்யலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊரில் இருக்கிற கோட்டாட்சியர் விளையாட்டு மேல்முறையீடு செய்யலாம். அது எப்படி மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லிட்டு அதற்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.